ஒன்றுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. என்னது சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களா? மதன், என்ன மதன் இதெல்லாம்? நீத்ராமா, அவர் என்னென்னமோ உன்னை பத்தி பேசிட்டு போறாரு. என்னம்மா அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ அமைதியா இருந்துட்டு இருக்க? என்னம்மா நடக்குதுங்க? இருங்க சித்தப்பா, நீங்க பதட்டப்படாதீங்க, நானே பேசுறேன். சரிம்மா. சே, வெண்ண திரண்டு வர நேரம் பார்த்து இவனுங்க பானையை உடச்சிடுவானுங்க போல இருக்கு. இப்போதான் அதை இதன்னு சொல்லி இவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலான்னு பார்த்த நேரத்துல இவனுங்க வந்து நிக்கிறானுங்க. ஓ, அப்ப இவ காதலிச்சது அந்த வீட்டு பையனை தானோ? இது தெரியாம நான் அந்த வீட்லயே கொண்டு போய் இவளை வச்சுட்டு வந்திருக்கேனே. இல்ல, நேத்ரா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க கூடாது. வீட்டுக்கு எதாவது கல்யாணம் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, நான் கதிரை விரும்பினதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ என் வீட்டு சூழ்நிலை சரியில்லை. அதனால என்னால கதிரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நேத்ரா, என்னமா பேசிட்டு இருக்கான்? இங்க பாரு நேத்ரா, ஊர்ல இருந்து நீ வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த? எப்படியாவது எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னேன். அதனாலதான் நீ வந்ததும் மறுநாளே நாங்க வந்து நிக்கிறோமேமா. அதுக்குள்ள ஏன் உன் மனசை மாத்திக்கிட்டேன்? இங்க பாரு நேத்ரா, நீ கதிரை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உனக்கு இங்க ஏதாவது நடந்துதான் இல்ல யாராவது ஒண்ணு மிரட்டினாங்களா? இங்க பாரு நேத்ரா, எது வந்தாலும் எங்க கிட்ட சொல்லுமா. எதுக்காகவும் பயப்படாத, தயங்காத. இங்க பாருங்க, நான் உன சின்ன பொண்ணு கிடையாது. என்னை யாரும் மிரட்டுறதுக்கும் அதுக்கு நான் பயப்படுறதுக்கும். என் வீட்டு சுச்சுவேஷனை புரிஞ்சுதான் சொல்றேன். நீங்க உங்க தம்பிக்கிட்ட சொல்லிடுங்க. உங்க தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. இது சரியா வராது. அது மட்டும் இல்ல, விடிஞ்சா எனக்கு கல்யாணம். அதனால என்னால கதிரை ஏத்துக்க முடியாது. நீங்க போய் கதிர்கிட்ட சொல்லிடுங்க. கல்யாணமா? நேத்ரா, நீ முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டு இருக்கான். இங்க பாரு, நேற்று வரைக்கும் நீ சீக்கிரம் வந்து என்ன பொண்ணு கேளுங்க, கதிர் கேளுங்க, எப்படியாவது கட்டி வைங்கன்னு சொன்னவன். இப்போ கதிர் வேணான்னு சொல்றேன்னா இதுக்கு ஏற்பட்ட கேப்ல இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நேத்ரா. நீ எதுக்காகவும் தயங்காத, சொல்றதை கேளு. அதை என்ன பார்த்தேன், நம்ம போட்ட பிட்டு அப்படி. இவ மனசு மாறாமலா இருக்கும். பரவாயில்ல, நான் கூட வெண்ண திரண்டு வர நேரத்துல பானை உடஞ்சிருமோன்னு நினைச்சேன். இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. அது சரி, இவனுங்க முகத்துல கரிய பூசிட்டான். இனி இவனுங்களே திரும்பி பார்க்காம போயிடுவானுங்க. நேத்ரா, என்ன பேசிட்டு இருக்கான்? இங்க பாரு, உங்க சித்தி சித்தப்ப ஒதுக்க மாட்டாங்கன்னு பயப்படுறியா? இங்க பாரு, அங்கிள் ஆண்டிக்கிட்டு நான் பேசுறேன். அங்கிள், நேத்ரா கதிரை விரும்புறான். அதனால தயவு செஞ்சு கதிர்க்கும் நேத்ராக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. இவன் என்ன நாளைக்கு எது கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு மதன், இதுல நாங்க முடிவெடுக்க எதுவுமே இல்லை. உனக்கே தெரியும்ல, நாங்க நேத்ராவை எப்படி பார்த்து வளர்த்தோன்னுட்டு. இது எல்லாமே அவளோட முடிவு தான். அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான். அவ லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்ல நாங்க பார்த்த பையனை கல்யாணம் பண்ணாலும் சரி, அவ எந்த முடிவு எடுக்கிறாளோ எல்லா முடிவுக்கும் நாங்க கட்டுப்படுறோம். நேத்ரா, உனக்காக அந்த கதை காத்துட்டு இருக்கோம். நீங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா நேத்ரா? நீங்க பாரு நேத்ரா, உங்க அண்ணன் நான் கூப்பிடுறேன், ஒழுங்கா கிளம்பி வா. கதிர் உனக்காக காத்துட்டு இருக்கோம். சொன்னா கேளு, அதை விட்டுட்டு வேற என்னமோ பேசிட்டு இருக்காத. உங்களுக்கு சொல்றேன் புரியலையா? இங்க பாருங்க, நான் டீசெண்டா சொல்லும் போதே நீங்க இருந்து போயிடுங்க. அதான் சொல்லிட்டேன்னா, நாளைக்கு என் கல்யாணம் முடிஞ்சா அந்த கல்யாணத்துல இருந்து சாப்பிட்டுட்டு முடிஞ்சா என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா இப்பவே கிளம்பி போங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. சரி நேத்ரா, நீ சொன்ன மாதிரி நாங்க திரும்பி பார்க்காமலே போயிடுறோம். அப்படி கதிரை காதலிச்சது உண்மை இல்லையா? சும்மா டைம் பாஸ்க்காக தான் காதலிச்சோம். இங்க பாருங்க, நான் கதிரை காதலிச்சேன்னா, ஆனா இப்ப என் வீட்டு சிச்சுவேஷன் சரியில்லை. அதனால என் மனசுல அந்த கதிரை நான் அழிச்சிட்டேன். இப்ப எனக்கு கதிர் மேல எந்த வித இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இதை நான் சொன்னேன்னு அவன்கிட்டயே போய் சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றது? நீ உன் வாயாலே சொல்லு, அவனே கேட்பான். கதிர், கண்ணீர் நதியாய் வழிகிறதே, நினைப்பதும் தொல்லை மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. நேத்ரா, நீ ஏன் இப்படி சொன்ன? இங்க பாரு கதிர், அதான் சொல்றேன்ல, என் வீட்டு சிச்சுவேஷன் சரியில்லை. அதனால நான் இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் சொல்லி ஆகணும். தயவு செஞ்சு உங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து வெளியில போ. எனக்கு நாளைக்கு கல்யாணம். அதனால எந்த கலாட்டாவும் பண்ணிடாத.
உன்னை காதலிச்ச பாவத்துக்காக கேட்குறேன். தயவு செஞ்சு எந்த கலாட்டாவும் பண்ணாத. என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. உண்மையா தான் சொல்றியா? நான் இங்க இருந்து போயிடவா? ஆமா, உண்மையா தான் சொல்றேன். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. டேய், இதுக்கு மேல இங்க நீ இவகிட்ட என்னடா பேசிட்டு இருக்கான்? இவள துரோகிடா. இவளை பார்க்கறதே பாவம். நீ என்னடா அவகிட்ட நின்று கேள்வி கேட்டுட்டு இருக்க? இவ இப்படி பேசுவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. கேக்குறா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? அவனை என் சொந்த தங்கச்சியா தான் நினைச்சேன். ஆனா நீ என்னடானா கதிர் வாழ்க்கையில விளையாடிட்டேனா? சே, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்பவும் நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ பேசுறது எதுவும் எங்களால ஏத்துக்கவும் முடியல. அண்ணா வேண்டாம், இனிமே இவகிட்ட எதுவும் பேச வேண்டாம். அதான் சொல்லிட்டால, நம்ம இவளை விட்டுறலாம். இனி இவளும் எனக்கு வேணாண்ணா. தேங்க்ஸ் கதிர். தேங்க்ஸா? ம், சந்தோஷம். என்ன சொன்ன? நாளைக்கு உனக்கு கல்யாணமா? நான் ஒன்று கேட்கட்டா? ம், சொல்லு. நாளைக்கு உன் கல்யாணத்தை பார்த்துட்டு அப்புறம் போகட்டா? ப்ளீஸ், வேணான்னு மட்டும் சொல்லிடாத. சத்தியமா எந்த கலாட்டாவும் பண்ண மாட்டேன். உன் கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு எதுவுமே பேசாம திரும்பி பார்க்காம போயிடுறேன். எனக்கு தேவை நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். கதிர், அது அது நேத்ராமா, அதான் அவங்க எந்த கலாட்டாவும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களம்மா. இருந்துட்டு போட்டோமா, இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டே போகட்டும். இங்க பாருங்க, நாளைக்கு காலையில கல்யாணம். பார்த்துட்டு தயவு செஞ்சு எந்த கலாட்டாவும் பண்ணாம திரும்பி பார்க்காம போயிடுங்க. காலையில கல்யாணத்துக்கு வரேன். சந்தோஷமா இருக்கு. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நான் போறேன். படும் வேளை காதல் மருந்தாகும். காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். உண்மையான காதல் என்பது ஒன்று உள்ளது. காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது. காதல் தந்த வலி தீரும் காதலினாலே, கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே. திமிரு அவளுக்கு. அத்தாடி, இவ இந்த மாதிரி கோவப்பட்டு பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவளை இதுக்கு மேலே நம்ம சும்மா விடக்கூடாது. எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருந்தா என்னையே அரைஞ்சது மட்டும் இல்லாம என்கிட்ட அவ்வளவு திமிர வேற பேசியிருப்ப. உன்னை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாதுடி. என் தம்பி ஊருக்கு போயிருக்கான்ல, அவன் வரத்துக்குள்ள உன் கதையை இல்லைன்னு ஆக்கிறேன். பாத்துக்க, உன் கதைய உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன்டி. ஏண்டி, எவ்வளவு திமிர இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து ஒன்னும் இல்லாத நாய் நீ என்னையே எதிர்த்து பேசுற. உன்னை சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு உன்னை நான் ஒரு வழி ஆக்கல. என் பேரு சௌந்தர்யா கிடையாதுடி. என்ன பண்றேன்னு பாரு. சௌந்தர்யா, இவளை ஏதாவது பண்ணணும். உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கான். திமிரா வேற உன்கிட்ட பேசியிருக்கான். எவ்வளவு திமிர் இவளுக்கு, அதுவும் வீட்டுல ஆள் இல்லாத சமயத்துல. உன்னை அடிச்சு போட்டா என்னன்னு கேட்க இப்ப இங்க ஒரு நாதி கிடையாது. ஆனா நீ என்ன அடிச்சிட்டு என்கிட்ட திமிரா வேற பேசுற. இதுக்கு மேலாம் உன்னை சும்மா விட்டு வைக்க கூடாது. எனக்கு வேலை செய்யறதுக்குன்னே பொறுப்பெடுத்த வழி நீனு. ஆனா நீ என்ன வேணா உன் கையால என்ன அரைஞ்சிட்டனா? ஏற்கனவே எனக்கு நீனால ஆவாது. ஆனா இப்ப போய் ஒரு வேலைக்கார நாய் கையால நான் அடி வாங்கியிருக்கேனா? இதுக்கு மேல விடக்கூடாது. இவளாலதான் ஏற்கனவே என் புருஷன் என்ன அடிச்சான். இப்போ இவ என்ன பண்ணணும்னு தெரியல. சௌந்தர்யா, ஏதாவது பண்ணு. சூர்யா, எல்லாம் உன்னால வந்ததுடா. ஊர்ல உலகத்துல பொண்ணே இல்லாத மாதிரி போயும் இந்த தரித்திரத்தை கட்டின்னு வந்திருக்கான். சீ, இந்த தரித்திரம் எப்ப வீட்டுக்கு வந்ததோ வந்த அணில இருந்து வீட்டுல நிம்மதியான சந்தோஷமும் இல்லை. அந்த அளவுக்கு வீட்டுல இவ்வளவு கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் அது ராசி மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காங்க. துளசின்னு இருடி. இன்னியோட உன் கதையை முடிச்சு விடுறேன். தியா குட்டி, எங்க இருக்க?
பண்ணலாம்? சூர்யா ஊருக்கு போயிருக்கான். அவன் ஊர்ல இருந்து வாரத்துக்குள்ளார இவளுக்கு நான் நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் அம்மா அப்பா வந்துருவாங்க. அவங்க வாரத்துக்குள்ளார இவளை ஒரு கதி ஆக்கணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணும். பாட்டியே துளசி, இனிமே சௌந்தர்யானா நீ 10 அடி தள்ளி நின்று தாண்டி பேசணும். அந்த அளவுக்கு நானும் உனக்கு பயம் வரணும்டி. பயம் இல்லாம எவ்வளவு திமிரா என்கிட்ட பேசுனது இல்லாம என்ன கை நீட்டி அடிச்சிருக்கல, உன்னை அவ்வளவு லேசாலாம் விட்ட மாட்டேன்டி. ஐயோ, இவ வேற என்ன எடுத்துட்டு போயிருக்கா. தியா குட்டி, இருமா, எங்க போகாத. துளசி, உன்னை கண்டாலே எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இப்ப கிச்சன்ல தானே இருப்பான். இருடி, கிச்சனுக்கு வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அங்க வந்து வச்சுக்கிறேன்டி. உனக்கு வேலை செய்யறதுக்குன்னே பொறப்படுத்தவா என்ன என்னென்னலாம் பேசியிருக்கேன் நீனு. இரு, அங்க வந்து உனக்கு வச்சுக்கிறேன். இவளுக்கு திமிரு. அந்த துளசி கூட சேர்ந்து மொத்த திமிர்ல இருக்கான். உன்னதாடி கூப்பிடுறேன். இன்னைக்கு கையில அது என்னைக்கு நான் வச்சிட்டு இருக்கேன். இதுல விளையாடணும் ஒரு விவசாயம் இல்ல உனக்கு. கண்ணாடி கீழே வேற வச்சிட்டு இருக்க. அது கீழே விழுந்து உடஞ்சதுன்னா உன் கால்ல கொத்திக்கிச்சுன்னா ஏடி பண்ணுவேன். அதை எடுத்துட்டு போயிடு, அவகிட்ட கூட போ போ. இல்லனா அப்படி ஓரமா வச்சுட்டு போ. எடுத்துட்டு போய் கொடு. குழந்தைகிட்ட கண்ணாடி கிணத்தை கொடுத்துருக்கான். இவ என்ன குடும்பம் பாக்குறான்னு தெரியல. ஆனா கேளு, எல்லாரும் இவளை தூக்கி வச்சுட்டு பேசுவாங்க. இவ பண்ற ஒண்ணும் ஏடா கூடமான வேலைதான். நம்ம தான் இவளை பார்த்து திட்டுனா குடும்பமே வந்துடும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஐயோ துளசி ஏன் திட்டேன்னு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இவளை கரிச்சு கொட்டுறது கொட்டிக்கிட்டு தான் இருப்பேன். பெரிய இவன் நினைப்பு இவளுக்கு. நாட்டனார்னா நாங்க இப்படிதான் இருக்கணுமாமா. இவளுங்க வாழ வந்தவளுங்களாமா. இவளுங்களை நாங்க அனுசரிச்சுதான் போகணுமாமா. ஏண்டி, உன்னை அனுசரிச்சு போகணும்னு நினைக்கிற தாயட்டா? நாத்தனாரான என்ன தாண்டி நீ அனுசரிச்சு போகணும். பெருசா புத்திமதி சொல்ல வந்துட்டான் இவள. அண்ணி குரலா இருக்கு. அண்ணி, முடியல. ஐயோ, வயிறு வலிக்குது, ரொம்ப வலிக்குது, என்னால முடியலையே. நீ சொன்னல, நீ பயப்படாதீங்க, பயப்படாம இருங்க அண்ணி, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க அண்ணி. இல்ல துளசி, என்னால வலி தாங்க முடியல. என் குழந்தைக்கு என்னமோ அடிச்சாலும் பயமா இருக்கு துளசி. என்னால வலி தாங்க முடியலையே. ஐயோ அண்ணி, அப்படிதான் எதுவும் ஆகாது, அப்படிதான் நீங்க நினைக்காதீங்க. தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா தான் ஏதாவது நடக்கும். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. வீட்டுல வேற யாருமே இல்லையே, இப்ப என்ன பண்ண போறேன்? அண்ணி, அண்ணி என்ன கொஞ்சம் பிடிச்சிக்கிறீங்களா அண்ணி? இல்ல துளசி, என்னால முடியாது, என்னால கொஞ்சம் கூட எழுந்திருக்க முடியல. அம்மா, வலிக்குது வலிக்குது துளசி, துளசி எனக்கு காப்பாத்து. அண்ணி, உங்களுக்கு எதுவும் ஆகாது அண்ணி, நான் இருக்கேன்ல, நான் அப்படிதான் விட்டுற மாட்டேன். உங்களுக்கும் சரி, உங்க குழந்தைக்கும் சரி, எதுவும் ஆகாது அண்ணி. இருங்க அண்ணி, கொஞ்ச நேரத்துல போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். நான் உங்களை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். இருங்க அண்ணி. இல்ல துளசி, என்னை விட்டுட்டு எங்க போகாது, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அண்ணி, கொஞ்சம் பொறுத்துக்காங்க, எதுவும் ஆகாது. நம்ம குழந்தைய பாத்துக்கணும்ல, குழந்தைய காப்பாத்தணும்ல, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ணி. நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்காங்க அண்ணி, எதுவும் ஆகாது. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க அண்ணி, நான் இருக்கேன். வலிக்குது டாக்டர், முடியல டாக்டர், எனக்கு பயமா இருக்கு டாக்டர். குழந்தைக்கு, ஐயோ கடவுளே, அன்னைக்கும் சரி குழந்தைக்கும் சரி எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே, நீங்க எதை காப்பாத்தணும் கடவுளே. ஒன்றும் இல்லைம்மா, அம்மாக்கு எதுவும் இல்லை. அம்மா இப்போ வந்துடுவாங்க. என்ன, அம்மாக்கு ஊசி மட்டும் போட்டுட்டு அனுப்பிடுவாங்க.
அழக்கூடாது அழக்கூடாதுமா. அம்மாக்கு எதுவும் ஆகாது. இப்போ வந்துருவாங்க அம்மா. ஐயோ அம்மா, டாக்டர் டாக்டர் எனக்கு வலிக்குது டாக்டர், ஏதாவது ஊசியாச்சும் போடுங்க டாக்டர். கடவுளே, அன்னைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அண்ணியோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. தயவு செஞ்சு சோதிச்சிடாதீங்க கடவுளே. வீட்டில் யாருமே இல்லாத நேரம் அன்னைக்கு ஏன் இப்படி நடக்கணும்? எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. அன்னைக்கு குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் ஆகவும் விட மாட்டேன். எப்படியாவது காப்பாத்திடணும். துளசி என்னம்மா, என்னமாச்சு? அத்தை வாங்க அத்தை, நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. என்னம்மா என்னாச்சு துளசி? சௌந்தரியக்கேம்மா என்னமாச்சு? துளசி எப்படி கீழே விழுந்தா? என்னாச்சு? நீ கூட இருக்க நம்ம விட்டுட்டு போல, நீ சரியா அவளை பாத்துக்கலையா? அவளை கொஞ்சம் பாத்துக்கலாமா? ஆமா அத்தை, அண்ணியனை சரியா பாத்துக்காம கொஞ்சம் அஜாகிரதையா இருந்துட்டாத்த. நான் கிச்சன்ல வேலையா இருந்தேன். திடீர்னு பார்த்தா அண்ணியோட குரல். என்னன்னு ஓடி வந்தா அண்ணி கீழே விழுந்து வலியால துடிச்சிட்டு இருந்தாங்க அத்தை. என்ன துளசி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ வயிற்றுக்குள்ள கறியாராச்சே. இப்ப என்னாச்சுன்னு ஏதாச்சும் தெரியலையே. இப்ப டாக்டர் ஏதாவது சொன்னாங்களாமா? இன்னும் இல்ல அத்தை, பாத்துட்டு இருக்காங்க. இப்போ அண்ணி வலியால தான் துடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் அண்ணியோட சத்தம் தான். இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கு. இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லல அத்தை. அத்தை அன்னைக்கு குழந்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? எதுவும் ஆகாதுல்ல அத்தை? துளசிமா அதெல்லாம் எதுவும் ஆகாது, பயப்படாத, நம்பிக்கையா இருக்கும். எதுவும் ஆகாது. இல்ல அத்தை, அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அன்னைக்கோ இல்ல குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு, அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொன்னுட அத்தை. என்ன நம்பி தானே விட்டுட்டு போனீங்க. நான் உங்களை நல்லா பார்த்துருக்கணும்ல, நான் தான் சரியா பார்த்துக்கல. துளசிமா என்னமா பேசிட்டு இருக்க? நீ என்ன பண்ண முடியும்? அவளை என்ன மடியில வச்சிருக்க முடியும்? அவதான் அவளை கொஞ்சம் பாத்துக்கணும். ஆமா, அவ எப்படி கீழே விழுந்தா? தெரியல மாமா, நான் வந்து பார்க்கும்போது தரையில ஒரு எண்ணெயா இருந்தது. அந்த எண்ணெய் கொட்டி என்ன வலிக்குதான் அன்னைக்கு கீழே விழுந்திருக்கணும். எண்ணெயா? அது எப்படிமா தரையில இருந்தது? என்னம்மா, ஒரு வயிற்றுக்குள்ள கறி வீட்டுல இருக்கிறான்னு தெரிஞ்சா நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வைக்கணும். என்ன தரையில கொட்டி இருக்கு, அதை நீ பாக்கலையா? ஆமா அத்தை, அது எப்படி இங்க வந்து கொட்டுச்சுன்னு எனக்கு தெரியல அத்தை. எப்படி? என்னம்மா சொல்ற? ஐயோ கடவுளே, குழந்தை நம்ம திட்டவும் முடியாது. அவன் விளையாட்டு தரத்துல ஏதோ பண்ணிட்டான். இப்ப அங்க அவ துடிச்சிட்டு இருக்காளே. என்ன தியா குட்டி, ஏமா இப்படி பண்ண? அக்கா கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அப்பவே அதை கிளியர் பண்ணிருப்பேன்ல. உன்னை என்னடா சொல்ல முடியும்? இல்ல ஏன் அஜாகிரதா? துளசிமா அப்படின்னா எதுவும் இல்லம்மா. குழந்தை கீழே எண்ணெயை கொட்டதுக்கு நீ என்னமா பண்ணுவ? இருமா, தைரியமா இரு. சௌந்தரிக்கும் எதுவும் ஆகாது. அன்னைக்கு இப்ப எப்படி இருக்கு? எதுவும் இல்லல்ல பொருணி, சொல்லு பொருணி. அன்னைக்கு குழந்தைக்கும் எதுவும் இல்லல்ல? என்னம்மா பொருணி அமைதியாவே இருக்க? குழந்தைக்கு அவளுக்கு எதுவும் இல்லல்லம்மா? எதுவும் ஆகலம்மா? சொல்லுமா. துளசி, உங்க அன்னைக்கும் சரி குழந்தைக்கும் சரி எதுவும் இல்ல. ரெண்டு பேருமே ரொம்பவே நல்லா இருக்காங்க. அன்னைக்கு குழந்தைக்கு எதுவும் இல்லல்ல? ஆமா, குழந்தைக்கும் சரி அம்மாக்கும் சரி எந்த பாதிப்பும் இல்ல. அவங்க கீழே விழுந்ததுல டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு. அந்த பல்ஜ்னால தான் அவங்களுக்கு பெயின் ஜாஸ்தியா இருந்தது. நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு துளசி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த பெயின்லயே அவங்களுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மேபி அபார்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. நல்ல வேலை அதுக்கெல்லாம் எதுவும் ஆகாம நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. தேங்க்ஸ் பூரணி, எமர்ஜென்சி சொன்னதும் ஓடி வந்தது. ரொம்ப தேங்க்ஸ் பூரணி. இட்ஸ் மை டியூட்டி துளசி. சரி, அவங்க கொஞ்சம் பெயின்ல தான் இருக்காங்க. பெயின் கலர் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் டிஸ்க் பல்ஜ் ஆகிற இடத்துல லேசா ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். இங்க பாருங்க, அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடக்கூடாது, பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எமோஷன்ஸ் ஆகக்கூடாது அவங்க, ஓகேவா? அவங்க எமோஷன் ஆனாங்கன்னா ப்ளீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா பூரணி. தேங்க்ஸ்மா பூரணி, ரொம்ப நன்றிமா. நன்றி நன்றி எனக்கு சொல்லக்கூடாது, உங்க மேல தான் துளசிக்கு சொல்லுங்க. அவங்க தான் வீட்டில் யாருமே இல்லாம இதோ இந்த குட்டி பாப்பாவையும் வச்சுக்கிட்டு அந்த கன்சியானவங்களையும் கூட்டிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க வர வழியில எனக்கு கால் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை அவங்க ஹாஸ்பிட்டல் வரத்துக்கும் நான் வரத்துக்கும் கரெக்டாக இருந்தது. அதனால நீங்க உங்க மருமகளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். துளசிமா அத்தை வாங்க அத்தை, முதல்ல நம்ம போய் அண்ணியை பார்ப்போம். நீங்க போய் அவங்களை பார்க்கலாம், போங்க போய் பாருங்க. பட் ரொம்ப அவங்க ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரி பூர்ணி, தேங்க்ஸ் பூர்ணி. அம்மா பார்க்கணும், போங்க போங்க. அம்மா உள்ளதா இருக்காங்க, அம்மா நல்லா இருக்காங்க, போய் பாருங்க குட்டி. அண்ணி அண்ணி, சௌந்தர்யா சௌந்தர்யா எப்படிமா இருக்கு இப்போ? இப்போ வலி குறைஞ்சிருக்குமா? குழந்தைக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, பாப்பாக்கெல்லாம் எதுவும் ஆகலை. பாப்பா ரொம்ப நல்லா இருக்காங்களாமா. உங்களுக்கு எதுவும் இல்லை அண்ணி, இங்கே பாருங்க, உங்களுக்கு எதுவும் இல்லை. கீழே விழுந்ததுல லேசாக வலி, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு எதுவும் இல்லை, குழந்தைக்கு எதுவும் இல்லை அண்ணி. இதை நினச்சி மனசை போட்டு குழப்பாதீங்க, சரியா? குழந்தை ரொம்ப நல்லாவே இருக்காங்களாம். துளசி நீ போய் சொல்லலைல்ல? ஏன் அண்ணி, நிச்சயமா நான் போய் சொல்லலை. இப்போ டாக்டரே வருவாங்க, டாக்டர் வந்தால் வேணா கேட்டு பாருங்களேன். பாப்பா ரொம்ப நல்லா இருக்காங்களாம். சரியா? துளசி சொல்கிறதெல்லாம் உண்மைதாம்மா,
குழந்தைக்கு சரி உனக்கு சரி எதுவும் இல்லையாம்மா. நீ கீழே விழுந்ததுல உனக்கு விழுந்ததுனால வந்த வலிதான் அது. மற்றபடி வேற எதுவும் இல்லம்மா. குழந்தையும் நல்லா இருக்காங்க, நீயும் நல்லா இருக்கதாம்மா. எதுவும் இல்லம்மா. துளசி என்ன மன்னிச்சிடு துளசி. ஐயோ நீ என்ன நீ, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களை கவனிக்காம நான் கிச்சன்ல வேலையா இருந்துட்டேன். சாரி அண்ணி. ஐயோ துளசி என்ன நீ என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க? நீ கீழே விழுற அந்த நிமிஷம் முதற்கொண்டு உன்னதான் கரைச்சி கொட்டிக்கிட்டு இருந்தேன். உன்னை பழி வாங்கணும்னு அந்த எண்ணத்துலயே தான் இருந்தேன். கீழே என்ன இருந்ததை நான் பார்க்கல. நான் கவனமா இருந்தேன்னா இப்படி எதுவும் ஆகியிருக்காதுல்ல. நான் கவனமா இல்லாததுனால தானே எனக்கு இந்த வலிய வேதனையும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ திட்டே நான் அடிச்சுட்டேன்னு அந்த பொறாமையில நான் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டேன். சாரி துளசி. ஐயோ அண்ணி எதுக்கு எதோ பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு இப்ப நல்லா இருக்கு, அதனால கவலைப்படாதீங்க. இல்ல துளசி, நான் உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்தி கேவலமா பேசியும் என் வீட்டுக்கார கூட எல்லாம் உன்னை சம்பந்தப்படுத்தி பேசியும் எனக்கு ஒண்ணுனதும் நீ எவ்வளவு துடிச்ச. எனக்காக நீ அழுததை பார்த்து துளசி. என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னையும் குழந்தையும் அங்கிருந்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த. நீ நினைச்சிருந்தா என் கேட்டு போன விட்டுட்டு போயிருக்கலாம்ல. ஆனா நீ அப்படி யோசிக்க கூட இல்லையே. என்னை பத்திரமா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த. என் குழந்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து எங்க 2 பேரையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டேன்ல. நான் உன்னை எவ்வளவு பேசியிருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட ஒரு சின்னதா மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததே கிடையாது. என் தம்பி பொண்டாட்டின்னு உன்னை நான் அன்பா கூட பார்த்தது கிடையாது. ஐயோ அண்ணி அதெல்லாம் எதுவும் இல்லை அண்ணி. நீங்க இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப புரியுதாடி துளசியை பத்தி? நான் ஏன் துளசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் கேட்பீங்க. புரியுதா? இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் ஏமா நீ சரியா பார்க்கலையான்னு அப்படிதான் நான் கேட்டேன் தெரியுமா? அதுக்கு அவன் நினைச்ச கோச்சிருக்கலாம்ல. ஆனா அவ கோச்சிக்காம ஆமாத்த நான் தான் அண்ணியை சரியா பாத்துக்கலன்னு என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டா தெரியுமா? அவளை திட்டிக்கிட்டே இருக்கணும், அவளை எந்நேரமா கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சேன். பாரு இப்போ அதோட பின் விளைவு உனக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு. ஆமாமா நான் நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் துளசி. இப்ப பாரு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தேன்ல, அதோட வலியும் வேதனை என்னமா இப்ப எனக்கு. சாரி துளசி, நான் ஒண்ணு புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் துளசி, என்ன மன்னிச்சிடு. ஐயோ அண்ணி அத்தைதான் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க, நீங்களுமா? இங்க பாருங்க, டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்க எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு. அதனால இதை பத்தியும் நினைக்காம நார்மலா இருங்க அண்ணி. எதுவும் இல்லை, குழந்தை நல்லபடியா இருக்கணும்ல. நீங்க எமோஷனல் ஆனீங்கன்னா ப்ளீட் ஆகுமாமா. அதனால எமோஷனல் ஆகாதீங்க, ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது. ஜாக்கிரதையா இருங்க சரியா? அப்புறம் உங்க தம்பி வந்தாருன்னா நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, முத்தண்ணா கேட்டாக்கா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதனால நீங்க எது பண்ணி எதை பத்தி யோசிக்காதீங்க, நிம்மதியா இருங்க. குட்டி நீதான் என்ன கொட்டினியா? நீ எத்தனை தடவை திட்டியா அடிச்சிருக்கேன். குழந்தைன்னு ஒரு பாசமே இல்லாம உன்னை திட்டி இருக்கல. அதான் இன்னைக்கு உன்னால நான் விழுந்து வாரணும்னு இருந்திருக்கு. ஒன்னும் இல்லடா தங்கம், அம்மாக்கு எதுவும் இல்லை. என்ன அம்மா கிட்ட நீ சாரிலாம் கேட்க வேணாம், எனக்கு எதுவும் இல்லை. நம்ம இப்ப வீட்டுக்கு போயிடலாம். குட்டி இரு, எனக்கு கொஞ்ச நேரம் அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு. கலங்கினாலும் பறக்கைகள் துடைக்க வரமே. இப்படி ஒரு கூட்டுக்குள்ள தான் வாழ ஏற்றுதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமை.